முறை வந்து கொய்யாக்கால பார்க்கணும். பெண்டிங் அப்படிங்கிறது ஒன்றுனாக்கா தமிழில் வந்து சாய்த்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரூன் செடியில் வந்து இது முன்னாடி இருக்கிற தளவு இலை கொஞ்சம் மட்டும் விட்டு மீதி எல்லா தலையும் வந்து எடுத்துடணும். இப்படி பண்ணுறப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து துளி இருக்கும். அதை வந்து எந்த விதமான பாதிப்படையாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்துடணும். அது எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது வெயிட் இது மாதிரி பாலித்தீன் பேக்கில் வந்து ஏதாவது கல் அப்படிலாம் மண்ணை நிரப்பி இதில் வந்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையும் கட்டிட்டு இதை வந்து அப்படியே அதோட அடிப்பகுதி வரையும் சேர்த்து கட்டிடலாம். ஆனால் நம்ம கட்டும்போது அந்த வெயிட்னால கிளை வந்து உடஞ்சிடக்கூடாது. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக பருவம் இல்லை. அதனால் ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒவ்வொரு கொய்யாக்காய் வந்து காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நிறையா காய்க்கும். இப்போ இப்படி எதுவுமே பண்ணாமல் விட்டோன்னா இங்கே மட்டும் தான் காய்க்கும். ஆனால் இதுவே இந்த சாய்த்தல் முறை பண்ணுறப்போ இங்கே ஒவ்வொன்றிலிருந்து துளி வரப்போ ஒவ்வொரு துளியிலும் நிறைய காய்க்கும். அதனால் 20% தான் வந்து கொய்யாக்காய் காய்க்கிறதுனா அது 70% தான் உயரும். இப்போ வந்து இப்படி கட்டிடுவோம். இது பண்ணிட்டோம்னா கிளையும் உடையில இந்த அளவுக்கு தோணா போதும். அது வெயிட்னால வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்போ அதை அதிகமாக வந்து விளைச்சிக்கணும். முறை வந்து கொய்யாக்கால பார்க்கணும். பெண்டிங் அப்படிங்கிறது ஒன்றுனாக்கா தமிழில் வந்து சாய்த்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரூன் செடியில் வந்து இது முன்னாடி இருக்கிற தளவு இலை கொஞ்சம் மட்டும் விட்டு மீதி எல்லா தலையும் வந்து எடுத்துடணும். இப்படி பண்ணுறப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து துளி இருக்கும். அதை வந்து எந்த விதமான பாதிப்படையாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்துடணும். அது எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது வெயிட் இது மாதிரி பாலித்தீன் பேக்கில் வந்து ஏதாவது கல் அப்படிலாம் மண்ணை நிரப்பி இதில் வந்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையும் கட்டிட்டு இதை வந்து அப்படியே அதோட அடிப்பகுதி வரையும் சேர்த்து கட்டிடலாம். ஆனால் நம்ம கட்டும்போது அந்த வெயிட்னால கிளை வந்து உடஞ்சிடக்கூடாது. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக பருவம் இல்லை. அதனால் ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒவ்வொரு கொய்யாக்காய் வந்து காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நிறையா காய்க்கும். இப்போ இப்படி எதுவுமே பண்ணாமல் விட்டோன்னா இங்கே மட்டும் தான் காய்க்கும். ஆனால் இதுவே இந்த சாய்த்தல் முறை பண்ணுறப்போ இங்கே ஒவ்வொன்றிலிருந்து துளி வரப்போ ஒவ்வொரு துளியிலும் நிறைய காய்க்கும். அதனால் 20% தான் வந்து கொய்யாக்காய் காய்க்கிறதுனா அது 70% தான் உயரும். இப்போ வந்து இப்படி கட்டிடுவோம்.